இலங்கை பூட்டான் தலைவர்கள் பல்துறை ஒத்துழைப்பு பற்றி பேச்சு. ரணிலின் மனைவி இன்று குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலை. வெள்ளைக்குடியோடு சரணடைய வந்தவர்கள் தொடர்பில் மகிந்த இட்ட கட்டளை நாமல் அறிந்த கதைகள். ஐரோப்பாவில் வாழும் சகோதரி கொழும்பில் ஒரே குடும்பத்தவர்களால் ஏமாற்றப்பட்ட பெண். இலங்கை ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்க மற்றும் பூட்டான் பிரதமர் ஷெரிங் தெப்பே ஆகியோருக்கு இடையிலான உத்தியோகபூர்வ இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் நடைபெற்றது. இந்தியாவின் புதுடெல்லியில் தற்போது நடைபெற்று வரும் ஏஐ இம்பேக்ட் 2026 சர்வதேச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இரு நாட்டு தலைவர்களுக்கும் அங்கு வருகை தந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கை மற்றும் பூட்டான் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் உறுதிப்படுத்துவது குறித்து தலைவர்கள் கவனம் செலுத்தியுள்ளார்கள். குறிப்பாக பிராந்திய ஒத்துழைப்பு, சுற்றுலாத்துறை மேம்பாடு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இணைந்து செயற்படுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவின் முக்கியத்துவம் மற்றும் அதனை தெற்காசிய பிராந்தியத்தின் பொதுவாக நன்மைக்காக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது குறித்தும் இதன் பொது கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டுள்ளன. சர்வதேச தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ள இந்த உச்சி மாநாட்டில் ஒரு அங்கமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை புதிய தளத்திற்கு இட்டுச் செல்வதற்கும் இந்த சந்திப்பு வழிவகுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 7 சதாப்தங்களுக்கு பின்னர் மாபெரும் சாதனை ஒன்று நிகழ்ந்துள்ளதாக பிரதியமைச்சர் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் பிரதியமைச்சர் முனீப் முலஃபர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். எமது அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்ற பின்னர் 14 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் இலங்கையில் ஊழல் மோசடிகள் குறைவடைந்துள்ளன. அதேவேளையில் உலகில் ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியலில் 187வது இடத்திலிருந்த இலங்கை 102வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இது 7 சதாப்தத்துக்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்ட பாரிய மாற்றமாகும். மேலும் 2025ஆம் ஆண்டில் இலங்கை வெளிநாட்டு வர்த்தகத்தில் 1.7 பில்லியன் வருமானத்தை ஈட்டியுள்ளது. எமது அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதைத் தொடர்ந்து இந்த விடம் எம்மீதான மக்கள் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக ஆய்வு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல்வாதிகள் மாத்திரம் தங்களுடைய வரப்பிரசாதங்களை தவிர்ப்பதனூடாக இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. மாறாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நாம் மாற தயாரில்லை என்றால் எவ்விதமான மாற்றத்தை கொண்டு வர முடியாது. எனவே ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் மாற்றத்துக்காக பங்களிப்பு செய்ய வேண்டும். பொருளாதார நிலை சார்ந்து அபிவிருத்தி காண வேண்டும். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் உலக வங்கியில் பிரதிநிதிகள் கூட அந்த விடயங்களை கூறியிருந்தார்கள். உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் இணைத்துக் கொள்வதில் ஜனாதிபதியின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. குறிப்பாக நாட்டுள் இனங்களுக்கிடையே சகோதரத்துவத்தை வலுப்படுத்த முடிந்துள்ளது. அதேபோல பிராந்தியத்திலும் அந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்துகின்ற அரசாங்கமாக எமது அரசாங்கம் இருந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியான மைத்திரி விக்ரமசிங்க இன்று நிதி குற்றவியல் விசாரணை பிரிவில் முன்னிலையாக உள்ளார். இங்கிலாந்தின் வுட்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற போது அரசாங்கத்தின் பணம் விரயமாகப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் மைத்திரி விக்ரமசிங்கவுடன் விசாரணை நடத்தப்பட உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக மைத்திரி இன்றைய நிதி குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது எதிர்வரும் ஏப்ரல் 1 2026 தொடக்கம் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரிகள் விதிக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் அவசரப்பட்டு வாகனங்களை கொள்வனவு செய்ய வேண்டாம் என்று கோரப்பட்டுள்ளது. இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் இந்த கோரிக்கையை விடுவித்துள்ளது. புதிய வரி விதிப்பால் வாகனங்களின் விலைகளில் பெரிய மாற்றம் ஏற்படாது என சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பர் மெரிக்கன்சிக்கே உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த சில மாதங்களாக ஜப்பானின் வாகனங்கள் வீழ்ச்சி கண்டுள்ளது. அந்த விலை குறைப்பின் பலர் உள்ளூர் சந்தைகளின் பிரதிபலிக்கும் என்பதனால் வரியினில் ஏற்படும் சிறு அதிகரிப்பு செய்யப்படுகிறது. இதன்படி 2.5% வரி என்பது வாகனத்தின் பெறுமதிக்கேற்ப சுமார் 75,000 ரூபாய் தொடக்கம் 1,00,000 ரூபாய் வரை மட்டுமே மேலதிகமாக இருக்கும் என்றும் கணிப்பிடப்பட்டுள்ளது. தனிநபர் இறக்குமதியாளர்கள் வரி செலுத்துவதை தவிர்க்கின்றார்கள். எனினும் புதிய முறையில் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிக்கும் முன்பே துறைமுகத்தில் வரியை செலுத்த வேண்டும். இதனால் அரச வருமான அதிகரிப்புடன் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அனைத்து இறக்குமதியாளர்களும் சமனாக வரி செலுத்துவது உறுதி செய்யப்படும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்க தலைவர் இந்திக்க சம்பர் மெரிச்சிக்கே தெரிவித்துள்ளார். இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர் சரணடைவது தொடர்பாக பீல் மாஸ்டர் சர் பொன்சேகா வெளியிட்டுள்ள கருத்துக்கள் புதியவை அல்ல எனவும் சாயபக்சக்களை கொலையாளிகள் அல்லர் என்பதை அவரை இப்போது நிரூபித்தல் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச எம்பி தெரிவித்துள்ளார்.
கொழும்பில் இன்று ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொன்சேகாவின் சர்ச்சை கருத்து முன்னதாக ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்த முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மாஸ்டர் சர் பொன்சேகா இறுதிப் போரின் போது விடுதலை புலிகளின் தலைவர்களை சரணடைவது குறித்து ராயபக்ச குடும்பத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகள் 3ஆம் தரப்பினர் சரணையை விரும்பினார்கள். ஆனால் ராயபக்சாக்கள் அவர்கள் இராணுவத்திலும் சரணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அந்த திட்டம் தோல்வியடைந்ததாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டன. அவர்கள் சரணிருந்தால் பிரபாகரன் என்று வடக்கின் முதலமைச்சராக இருந்திருப்பார் என்றும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பொன்சேகாவின் இந்த கூற்றுக்கள் தொடர்பாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராயபக்ச எம்பியும் விடுதலை புலிகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணைய வேண்டும் என்று அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச பகிரங்கமாக கோரிக்கை விடுவித்திருந்தார். எனவே பொன்சேகா கூறுவது ஒன்றும் புதிய தகவல் அல்ல. வெள்ளைக்குடியுடன் வந்தவர்களை மஹிந்த ராயபக்ச கொலை செய்ய சொன்னார் என்று முன்னர் கூறிய பொன்சேகா இப்போது அதற்கு முரணான கருத்தை வெளியிடுகின்றார். அது எப்படி இருந்தாலும் ராயபக்சக்களை கொலையாளிகள் அல்ல என்பதையும் அவர்கள் போரை அமைதியான முறையில் முடிக்கவே முயற்சித்தார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தியமைக்காகவே பொன்சேகாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் போரை முடிக்கவே மஹிந்த ராயபக்ச விரும்பினார். தமிழ் மக்களுக்கு எதிராக ஒருபோரும் போர் தொடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகளின் அபிவிருத்தி பணிகளின் போது மாவட்ட அபிவிருத்தி குழுக்களுடன் இணைந்து செயற்படுமாறு நிலவும் வெற்றிடங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் ஆசிரியர் சேவைக்கு மேலதிக ஆட்சேபுகள் முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரியும் தலைமையில் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இக்கலந்துரையாடலில் கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். முதற்கட்டமாக 23,000 ஆசிரியர்களை சேவைக்கு இணைத்துக் கொள்வதன் மூலம் தற்போதுள்ள ஆசிரியர் பற்றாக்குறைக்கு ஓரளவு தீர்வு காண எதிர்பார்க்கப்படுகிறது. பாடசாலைகளின் காணி உரிமைகளை உறுதிப்படுத்துதல், போதிய சுகாதார வசதிகள் மற்றும் மாணவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு பிரதமர் பணிப்புரை விடுவித்துள்ளார். தரம் 13 மாணவர்கள் விஞ்ஞானம் மற்றும் கணித துறைகளில் எதிர்நோக்கும் சிக்கல்கள் மற்றும் தொழிற்கல்வியின் போது நிலவும் மொழி பிரச்சினைகளை தீர்க்க விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட பாடசாலைகள் அனைத்தும் அரசு பாடசாலைகள் என்பதை வலியுறுத்திய பிரதமர் அவற்றின் பெயரிடல் மாற்றம் மற்றும் மாவட்ட குழுக்களை நேரடி கண்காணிப்பு குறித்தும் ஆலோசித்துள்ளார். அனுராதபுரம் கரிக்கஸ்வெவ கலங்குட்டிகே கால்வாய் அருகே இடம்பெற்ற உளவு இயந்திர விபத்தில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கலங்குட்டிய கால்வாய் வீதியில் நேற்று முன்தினம் பயணித்துக் கொண்டிருந்த உளவு இயந்திரம் எதிர்பாராத விதமாக வீதியை விட்டு விலகி கால்வாய்க்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் உளவு இயந்திரத்தை செலுத்திய ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் ஒழியாக மீட்கப்பட்டு தபுதேகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளார்கள். விபத்தில் விழுந்தவர் கலங்குட்டிய பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஹரிகஸ்வெவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கலிபோர்னியாவில் பனிச்சரிவில் சிக்கி உயிர்ந்தவர்களின் சடலங்களை மீட்க போராடும் மீட்புக் குழுவில் உள்ள ஒருவரின் துணைவியாரும் உயிர்ந்தவர்களில் இருப்பதாக தெரிய வருகிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஹேசிஸ் பீக் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 11:30 மணியளவில் மிகப்பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் பிளாக் டிக் மவுண்டன் என்ற சுற்றுலா குழுவைச் சேர்ந்த 15 வீரர்கள் சிக்கிக் கொண்டார்கள். மீட்புக் குழுவில் கடந்த 2 நாட்களாக நடத்திய தேடுதல் வேட்டையில் 8 பேரின் உடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒருவர் மாயமாகியுள்ள நிலையில் அவர் உயிர்ந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் அஞ்சுகின்றார்கள். இந்த குழுவில் மொத்தம் 4 வழிகாட்டிகளும் 11 சுற்றுலா பயணிகளும் இருந்துள்ளார்கள். உயிரிழந்த 8 பேரில் 6 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் அடங்குவார்கள். சுமார் 50 பேர் கொண்ட மீட்புக் குழுவில் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் தேடுதல் பணிகளில் ஈடுபட்டு வந்த 6 பேரை உயிரிழந்து மீட்டுள்ளார்கள். இதில் 2 பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். உயர்ந்தவர்களின் ஒருவர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்த வீரர்களின் ஒருவரின் வாழ்க்கை துணைவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உயர்ந்தவர்களில் பலர் சுகர் ஃபவுண்ட்ஸ் அகாடமி என்ற விளையாட்டுப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் என்று தெரிய வந்துள்ளது. மீட்கப்பட்ட உடலங்கள் இன்று பனியில் புதைந்துள்ளன. சம்பவத்துக்கு பிறகு அப்பகுதியில் சுமார் 3 அடி வரை புதிய பனி பொழிந்துள்ளதாகவும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் உடலங்களை மீட்டுக் கொண்டு வருவதில் சிக்கல் நேருகின்றது. பனிச்சரிவு ஆபத்து இன்னும் குறையாததால் பொதுமக்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் போலீஸ் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். இத்தாலியில் வேலை பெற்று தருவதாக பெண்ணிடம் 2.3 மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டமை தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மின்சார சபையில் பணிபுரியும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரி மற்றும் சகோதரர் என ஹொரண சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளார்கள். கொழும்பைச் சேர்ந்த 47 வயதுடைய பெண் மற்றும் அவரது 36 வயதுடைய சகோதரனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இங்கிரிவைச் சேர்ந்த பெண் ஒருவர் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களுக்கு இத்தாலியில் ஒரு சகோதரி இருப்பதாக கூறியும் இருவரும் மோசடி செய்துள்ளார்கள். சந்தேக நபர்கள் செய்த முறைப்பாட்டில் பெண்ணின் நண்பர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் முறைப்பாடு செய்த பெண்ணின் நண்பர்கள் எனவும் இவர்கள் தெரிய வந்துள்ளது. இத்தாலியில் உள்ள தனது சகோதரி மூலம் முறைப்பாட்டாளர்கள் வேலை வழங்குவதாக உறுதியளித்து 2 சந்தேக நபர்களும் 2025ஆம் ஆண்டு தங்கள் வங்கிக் கணக்குகளில் 2.3
3 மில்லியன் வைப்பு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் அந்த பெண் இத்தாலிக்கு அனுப்பப்படாததாலும் அவ்வாறு செய்யப்படாமல் தடுத்ததாலும் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர்களின் வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்த பின்னர் நீண்ட விசாரணைக்கு பிறகு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் முன்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 1.5 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தி பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இந்த கொரோனை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இதன்போது எதிர்வரும் மார்ச் 5ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கொரோனை தலைமை நீதிவான் நாகல இளங்கரட்ன உத்தரவிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் எரிவாயு தட்டுப்பாடுகளுக்கு அரசாங்கம் உடனடியாக தீர்வை வழங்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச கோரிக்கை விடுவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுக பொருளாதார வலயத்தில் அமைந்துள்ள எரிவாயு முனையத்திலிருந்து உள்நாட்டு சந்தைக்கு எரிவாயு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர் அரசாங்கத்துக்கு முன்மொழிந்துள்ளார். தற்போது ஹம்பாந்தோட்டை முனையம் ஊடாக எரிவாயு மாற்று ஏற்றுமதி மட்டுமே செய்யப்படுகின்ற போதிலும் நிலவும் அவசர நிலையை கருத்தில் கொண்டு இந்த கொள்கை தற்காலிகமாக மாற்றி உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய அந்த எரிவாயுவை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்க காலத்தில் சரியான நேரத்தில் தீர்மானங்கள் எடுக்காததாலும் மக்கள் பாதிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்த அவர் தற்போது அரசாங்கம் அவ்வாறான நிலையில் இடமளிக்காது விரைவாக செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் காலை நேர பிரதான செய்திகளில் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.